ஹாய் மக்களே, நான் உங்கள் திருச்சி பையன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிவா நடிப்பில் வெளியே வந்திருக்க சூதுகவும் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூதுகவும் 2 இந்த படத்தை பற்றி சத்தியமாக என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லணும்னா, அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்னு ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. படம் பார்த்தவங்களுக்கு இந்த டைலாக் புரியும். சூதுகவும் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சோ அதே சேம் டிட்டோ செகண்ட் பார்ட் இருக்குது. என்ன, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு, செகண்ட் பார்ட்டில் சிவா நடிச்சிருக்காப்புல. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், தவிர வேறு ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த ஹிந்தி படம், ஹாலிவுட் படம், தெலுங்கு படத்தில் என்ன பண்ணுவாங்க, ரீமேக்குன்னு சொல்லுவாங்க, டப்புடு அப்படின்னு சொல்லி இங்கே பண்ணுவாங்க. அப்போ ஹிந்தியில் ஒருத்தர் நடிச்சிருப்பார், உதாரணத்துக்கு சல்மான் கான் நடிச்சிருக்காரு, இங்கே தமிழில் வேற ஒருத்தர் நடிக்கிறாரு, தெலுங்கில் மகேஷ் பாபு நடிக்கிறாப்புல, இங்கே தமிழில் விஜய் நடிக்கிறாருன்றாங்க. இவங்க கேட்பாங்க, சார் தெலுங்கு படத்தை நீங்கள் அப்படியே எடுத்துருக்கீங்களா? சேச்சா அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் கதைக்கு தகுந்தாப்புல அப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், இதில் ஒரு புதுமையை புகுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மைக்கை பிடிச்சி உருட்டுன்னு விட்டுருவாங்க ப்ரெஸ் மீட்டில். படம் பார்த்ததுக்கப்புறம் மொக்கையாக இருக்கு, டே இதையாடா உருட்டுனீங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம டெங்கு சாமிலாம் சொல்லியிருப்பாரு, நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையை இறக்கியிருக்கேன் அப்படிம்பாரு. அப்புறம் அஞ்சான் படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம காதில் ரத்தம் வந்து தான் மிச்சம். இப்போ சமீபமாக வந்த கங்குவா பாருங்க, 2000 கோடி அடிக்கும், 3000 கோடி அடிக்கும், நீங்கள் பார்க்க தான் போறீங்கன்னு பில்டப்லாம் விட்டானுங்க. கடைசியில் கங்குவா அது கத்தவா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம காதில் விழுந்துச்சு. அந்த கதை தான் இங்கே சூதுகவும் 2 நடந்திருக்கு. உண்மையுமே சொல்லணும், படம் ஆரம்பிச்சு என்ன பண்ணுறாங்க, படம் வந்து 1983 ஃப்ளாஷ்பேக் காட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதில் வாகை சந்திரசேகர் சிஎம்மாக இருக்காரு, அவர் தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் நல்லவர். அவர் கட்சியில் MS பாஸ்கர் இருக்காரு, அதே கட்சியில் ராதாரவி இருக்காரு. MS பாஸ்கருக்கு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு பேர் வைங்க அப்படின்னு அவர் தான் அருவி பிரகாசம் பேர் வைக்கிறாரு. பேர் வச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ஒன்று கிடைக்குது. நல்ல சகுனம் நினைக்கிறாப்புல வாகை சந்திரசேகர் கீழே விழுந்து கோமாவுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ராதாரவி சிஎம் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நடந்தது தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சிவா தான் இந்த 5 ரூல்ஸை போட்டு கிட்னாப் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் விஜய் சேதுபதி அண்ணனா ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, அவர் தான் டாக்டராக இருப்பார், அதே நேரத்தில் டேரக்டர் ஆக போறேன்ட்டு இருப்பார் பார்த்தீங்களா. அவர் சிவா கேங்கில் இருந்த மாதிரியும், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் சிவா போலீஸில் மாட்டினதுக்கப்புறம் இவர் எஸ்கேப் ஆகிட்டு ஓகே விஜய் சேதுபதி சேஃப்டிக்காக அவர் வீட்டில் சிவா வீட்டில் தங்க வச்ச மாதிரியும், அந்த ரூல்ஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சிவா திருட ஆரம்பித்த மாதிரி சீன் கொண்டு வராங்க. இதெல்லாம் சொல்கிறத பார்த்து நம்ம புதுசாக ஏதோ சொல்ல வராங்க, டேரக்டர் அங்கேயா ட்விஸ்ட் வச்சிருக்காரு அப்போ நம்ம நினைக்கிறோம். சத்தியமாக அந்த ஒரு இளவும் இல்லை அந்த படத்தில். போன படத்தில் கிட்னாப் பண்ணுவார், ஃபோன் பண்ணி கேட்பாரு, சார் உங்களுக்கு இந்த மாதம் பட்ஜெட் எவ்வளோ சார், காய்கறி பில்லு எவ்வளோ சார் ஆச்சு, ஒரு 40,000 உங்கள் பட்ஜெட்டில் கட் ஆனிச்சுன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியுமா சார்? இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, உங்களுக்கு பதஷ்டமாக இருக்கா, பிபி மாத்திரை எடுத்து போடுங்க, ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க சார், போலீஸ்லாம் போகாதீங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு, சார் நான் தான் சார் உங்கள் பொண்ணை கடத்தினேன், அந்த 40,000 கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வருவார். அதே சீனிங்க வேற ஒரு அப்பா வேற ஒரு பொண்ணு, 40,000 பதிலாக 1,00,000 ரூபா, அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாலு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி பொண்ணுகிட்ட பேசி சுமார் ஷாலு ஏன் ஷாலும் பாரு, இங்கே அம்மு என்ன அம்மு என்னாச்சு, சுமார் சுமார் பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவர் பண்ணிட்டு இருக்காப்புல. இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பிரம்மான்னு ஒரே ஒரு போலீஸு, இங்கே பிரம்மா தேவநாயகன் 2 போலீஸு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அருமைநாயகன் வந்து மந்திரி பையனாக இருக்காப்புல, கடத்துறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ராதாரவி இவரை மந்திரி ஆக்கி விட்டுறாப்புல. இதில் என்ன பண்ணுறாப்புல, மந்திரியாகவே இருக்காப்புல, நிதியமைச்சராக இருக்காப்புல கருணாகரன், இவரை கடத்துறாங்க. இந்த பாட்டில் என்ன வர்றாரு, நிதியமைச்சராக இருந்தவர் சிஎம் ஆயிடுறாரு. ஏன்டா இதெல்லாம் பார்க்கும்போது எங்கெல்லாம் எப்படி தெரியுது, நீங்கள் எது வேணால் எடுத்து வச்சா நாங்கள் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இல்லை எனக்கு புரியலை. அதே டெய்லர் அதே வாடகை, அதே வடை அதே எண்ணெய், என்னத்தை சொல்கிறேன்னு தெரில. நேற்று சுட்ட வடையை இன்னைக்கு எண்ணெயில் சூடாக போட்டு, சார் இன்னைக்கு காலைல தான் சார் போட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த விக்கிரவாண்டி பஸ் எல்லாம் நிப்பாட்டுவானுங்க, சென்னையிலேருந்து வரும்போது திருச்சி மதுரை நீங்கள் போகும்போது உங்களுக்கு தெரியும், விக்கிரவாண்டியில் நிப்பாட்டுவாங்க, ஹோட்டல் நிப்பாட்டுவாங்க. அது என்னைக்கோ போட்ட பரோட்டாவாக இருக்கும், சூடாக அப்போதைக்கு கல்லில் போட்டு, சார் இப்போ தான் சார் போட்டது அப்படின்னு ஏமாற்றுவானுங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அந்த சூதுகவும் பண்ணியிருக்கானுங்க. உண்மையை சொல்லலாம், அதாங்க 150 ரூபா வேஸ்ட்டு. மழை வேற வெளுத்து வாங்குது. இந்த டைமில் ஆடியன்ஸ் யாருமே வரல. சரி ஓகே, வீட்டில் இருந்தால் வீட்டில் தொல்லை, ஆஃபீஸுக்கு போனால் மேனேஜர் தொல்லை, ஏன்டா டார்கெட் முடிக்கலாம் தாலியாக இருக்கிறான். இந்த தொல்லைங்களுக்கு மத்தியில் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாமே அப்படின்னு சொல்லி தேட்டரில் போய் உட்காந்தா இவனுங்க நம்ம கழுத்தாக இருக்கிறானுங்க. ஒன்றும் முடியல. 150 ரூபா சத்தியமாக வேஸ்ட்டு. உடனே இதை நம்ம சொன்னோம்னா வச்சுங்களேன், உடனே கம்ப சுற்றிட்டு வந்துடுறானுங்க. எப்பா இந்த படத்தை தயாரிக்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, அவங்க உழைப்பை நீங்கள் இது பண்ணிடுறீங்க, அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு செல்லை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிடுறீங்க, ஒரு வீடியோ போட்டுறீங்க, இப்படி எங்கள் படத்தை இது பண்ணுறீங்க அப்படிங்க. ஏன்டா டே 150 ரூபா கொடுக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? 150 ரூபா சும்மா வருதா? அந்த 150 ரூபா டிக்கெட்டை புக் பண்ணலாம், நம்ம புக் மை ஷோவில் போனோம்னா அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு சொல்லிட்டு 150 ரூபா டிக்கெட்டை 200 ரூபான்னு விற்கிறானுங்க. அங்கே போய் நேரில் போய் பார்த்தா அதே 2 மணி படத்துக்கு நீங்கள் 150 போய் டிக்கெட் கேளுங்க, வரிசையில் டிக்கெட் இருக்குன்னு கொடுக்குறான். இதெல்லாம் யாரை ஏமாத்த வேலை இந்த வேலை பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. இப்படி உள்ளே போனால் ஒரு ஃபேமிலியாக ஒரு போய் படம் பார்க்க முடியலங்க. சத்தியமாக ஃபேமிலியாக போனால் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பப்ஸ் வேணுங்கிறாங்க, பன்னு வேணுங்கிறாங்க, வாட்டர் பாட்டில் வேணுங்கிறாங்க, ரோஸ் மில்க் வேணுங்கிறாங்க. ஒரு வாட்டர் பாட்டிலுங்க
இந்த தேட்டரில் மட்டும்தாங்க 3/4 லிட்டர் வாட்டர் பாட்டில் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? 300 ml வாட்டர் பாட்டில் இருக்கும், 200 ml வாட்டர் பாட்டில் இருக்கும். 3/4 லிட்டர் வாட்டர் பாட்டில் இந்த தேட்டருங்களை மட்டும்தாங்க நான் பார்க்குறேன். அந்த 3/4 லிட்டர் வாட்டர் பாட்டில் இவன் 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதெல்லாம் பகல் கொலையா தெரில. இப்படி ஏமாற்றி இவனுங்க சம்பாதிக்கலாம். ஒரு ஆடியன்ஸு 100 ரூபா சம்பாதிக்க கஷ்டப்பட்டு 150 ரூபா சம்பாதிக்க கஷ்டப்படுறாங்க. அந்த 150 ரூபாய் உங்களை நம்பி படம் நல்லா இருக்குன்னு தான் வந்து கொடுக்குறாங்க. ஏன் நல்லா இருக்கும்போது நாங்கள் சொல்கிறோமே படம் நல்லாங்க இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ நல்ல படம் நாங்களே ரிவ்யூ பண்ணுறோம், படம் நல்லா இருக்குங்க பாருங்கன்னு சொல்கிறோம். அப்போல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் எங்கள் பிஸ்னஸை பாதிக்குது, ஐயோ இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் வன்மத்தை கக்கிட்டீங்க, நீங்கள் இது பண்ணக்கூடாது, ரிவ்யூ பண்ணக்கூடாது, அப்படி பண்ணி எங்கள் மேலே பழி போடுறீங்க. யாரையும் திட்டணும், யாரையும் இது பண்ணுற எங்களுடைய தனிப்பட்ட நோக்கம் கிடையாதுங்க. படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். சத்தியமாக என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. அவ்வளோ டிப்ரெஷனு. வீட்டில் தான் தொல்லை தாங்க முடியல, ஆஃபீஸில் தான் தொல்லை தாங்க முடியல. படம் போனதுக்கு தலைவலி வந்தால் தான் மிச்சம். 150 ரூபா கொடுத்து சொந்த காசில் தலைவலி வேணுமா? கண்டிப்பாக அந்த சூதுகவுன் 2 போடுங்க. வேறு ஒன்றும் நான் சொல்ல விரும்பலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் மூவி ரிவ்யூக்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.